Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சத்து நிறைந்த சுவையான முருங்கைக்கீரை கூட்டு, கூடவே அதற்கு இணையான நல்ல மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தினுடைய கோம்போமே வேற லெவலா இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். அதிகமான சத்துக்களும் நிறைந்தது, சுவையும் நிறைந்தது. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1/4 கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 இன்ச்சு தண்ணி மேலே நிற்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் இன்னைக்கு 3 கைப்பிடி அளவுக்கு, என்னுடைய கையால் நிறக்க 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியை வடிகட்டிங்க. அடுத்ததாக கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, இது எல்லாமே நல்லா வெடித்த பிறகு 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல முருங்கைக்கீரை, அதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை ஒரு முறை கடைஞ்சி விட்டுட்டு, கரண்டியாலே கடைஞ்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதில் நம்ம அந்த தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியோட பதம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நல்ல சுவையான மணக்க முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான சாதத்தை மேலே கொஞ்சமாக நெய் விட்டு இதையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்களும் கூட. சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல மொறுமொறுன்னு ஒரு சைட் டிஷ் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்க நல்லா அந்த மேலே இருக்கக்கூடிய மண் எல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்துடலாம். அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டை அது மேலே வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அருமையாக வெந்து வரும். அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அந்த கத்தியில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வச்சிருந்த அந்த சேப்பங்கிழங்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி எது வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் பொடி பயன்படுத்தியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்க்கணும். ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சுவை மாறிடும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் அப்பப்போ அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதனுடைய எல்லா பக்கமுமே அந்த மசாலா நல்லா அப்படி கலந்து வரணும்.
அதே சமயத்தில் ரொம்ப நம்ம போட்டு பெரட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக அப்படியே அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டுங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த அரிசி மாவு அந்த கிழங்கோட நல்லா கோட்டாகி நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு நல்ல நிறம் மாறி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. நல்ல வாசனையாக மொறுமொறுன்னு காரசாரமான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார், கீரை சாதம், வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் செட்டிநாடு ஸ்டைல் நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே காரத்துக்காக 5 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்குங்க, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பையும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்ததாக நிறத்துக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாய் பயன்படுத்துகிறேன். இது வந்து காரம் இருக்காது, நல்ல வந்து ஒரு நிறம் கொடுக்கும், அதுக்காக தான். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க, கருகிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து பேபி பொட்டேட்டோ அப்படி கிடையாது, நம்ம நார்மலாக கிடைக்கும்ல அந்த உருளைக்கிழங்கு தான். கொஞ்சம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். வேகிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அந்த சின்ன சின்ன குட்டி பீசஸாக அறியறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்குன்றதுக்காக. இப்போ மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணிடாதீங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக முறுமுறுப்பாக வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக மாறி வரும். உங்களுக்கு வாயு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது, நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கோம்போவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.